ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் அருமையான சுவையில் ரவா புடிங் ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். இல்லைனாக்கா வந்துட்டு ஃப்ளேம் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். கரெக்டாக தேன் கலர் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். போட்ட சுகர் இப்போ நல்லா கரைஞ்சி இப்போ பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃப்ளேமை நான் ரொம்பவே லோவாக வச்சுருக்கிறேன். கலர் கொஞ்சம் டார்க்காக ஆகிடுச்சுனாக்கா கண்டிப்பாக அது கசந்து போயிடும். பாருங்கள், கேரமல் சிரப் ரெடி ஆகிடுச்சு. போதுமான அளவு கலர் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் புடிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். இந்த ஊற்றி இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதோட வந்துட்டு இந்த முட்டை வாசனை தெரிய வேண்டாங்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக வனிலா ஃப்ளேவரிங் எசன்ஸ் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்துட்டு இப்போ புடிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நான் பால் கொஞ்சம் சூடாகட்டும். இதோட 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரை வெண்ணெயில் நல்லா கரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ரொம்ப லோவில் தான் வச்சுருக்கிறேன். ரவை இப்போ கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கலவையை நம்ம முட்டை தனியாக அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேரமல் சிரப் போட்டிருக்கோம்ல அதில் இதை அப்படியே கொட்டி இது இப்படியே இருக்கட்டும். பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் இந்த ஸ்டாண்டை வந்துட்டு உள்ளே வச்சுக்கிறேன். அது மேலே இதை வச்சுட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இட்லி பாத்திரத்தோட மூடியும் மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் ஆகும்.
வேகிறதுக்கு ஃப்ளேமை வந்துட்டு மீடியமில் வச்சுக்கலாம். வெந்த பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. 30 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை திறந்து பார்த்துடலாம் வெந்துடுச்சான்ட்டுன்னு. வெந்துடுச்சா ரெடி ஆகிடுச்சான்ட்டுன்னு ஒரு கத்தி வச்சு நான் கொத்தி பார்க்குறேன். பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ வெந்துடுச்சு. நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இறக்கி வச்ச பிறகு நாம் இந்த ஓரத்தில் வந்துட்டு இந்த கத்தியால் ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். இப்படி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் அவ்வளோதான். வாவ், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்க, அருமையான சுவையில் ரவா புடிங் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஸ்டைலோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.